ஹாய், இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை அரைச்சி விட்ட முருங்கைக்கீரை குழம்பு செய்ய போகிறோம். அரைக்கிறதுக்கு என்னென்ன சேர்க்கலாங்கிறது வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு எப்படி என்னென்ன போட்டு வறுக்கலாங்கிறது வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஆயில் சேர்த்திக்கலாம். வரமிளகாய் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்திக்கிங்க மிளகா. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். ஒரு சிறிதளவு பட்டை, பாருங்கள் எல்லாம் சிறிதளவு தான் இருக்கும். பட்டை, கிராம்பு, குறுமிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் சிறிதளவு எடுத்துக்கோங்க. ரொம்ப சிறிதளவு எடுத்துக்கோங்க. இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்சமாக தேங்காய் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கடலப்பருப்பு சிறிதளவு. இந்த கடலப்பருப்பு நம்ம வறுத்து அரைக்கிறதுனால கொஞ்சம் குழம்பு திக்காக கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு பழம் போதும். இது கூட வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதே சூட்டில் மல்லித்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம ஆயில் சேர்த்திக்கலாம். கடுகு கொஞ்சம். நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை இது கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த விழுதுகளை சேர்த்திக்கலாம். இப்போ அரைச்ச தண்ணி இருக்குது, சேர்த்திக்கலாம். போதும், இந்த திக்னஸ் இருந்தால் போதும். தண்ணி அதிகப்படியாக சேர்த்த தேவையில்லை. நல்லா பச்சை வாசம் போய் நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசம் போய் நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.